மிஸ்டர் ஸ்கேரி யூடியூப் சேனல்ல இருந்து மோகன் ஒரு ஏரிக்கரையை ஒட்டின மாதிரி இருக்கிற அடர்ந்த காட்டு பகுதிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நைட் டைம்ல தனியா போறாரு. பயப்படுவாங்க, அந்த இடத்த பார்த்து இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாமே நடுங்குவாங்க. அதனாலதான் இல்ல நீ அந்த இடத்துக்கே போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி தான் நான் வந்தேன். இந்த காட்டு பகுதியை பத்தி ஏகப்பட்ட அமானுஷ்யமான கதைகள் இருந்தாலும் இந்த காட்டை ஒட்டி இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் அதிகமா பயப்படுறது இந்த காட்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிற இந்த எல்லச்சாமி கோயிலை பார்த்துதான். இந்த கோயில்ல அடிக்கடி வித்தியாசமான பூஜைகளும் பேயோட்டுற மாதிரியான சம்பவங்களும் நடக்குமா? ஸோ வந்து அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். இதுதான் இந்த காடு வாட்சரோட ஸ்டார்டிங் ஏரியா. இதுதான். ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்து அந்த ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போற ஒத்தையடி பாதையில கும்மிருட்டுல ஒரே ஒரு டார்ச்சை மட்டும் வச்சுக்கிட்டு மோகன் தனியா நடந்து போக பல இடங்கள்லயும் நாய்கள் பயங்கரமா குலைக்குது. போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த காட்டுக்குள்ள ரொம்ப டீப்பா போக போக மோகன் அவர் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. யாரு நீங்க இருக்கிறது யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்களா ப்ளீஸ். அவ்வளோதான். இது நீங்க ஏதோ பண்ணல. பின்னாடி வருதா? பின்னாடி அவரு தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்க கொஞ்ச தூரம் போனதும் தூரத்துல ஒரு தீப்பந்தம் எரியறதையும் அது பக்கத்துல மனுஷன் மாதிரி ஒரு உருவம் அசையறதையும் பார்த்து அரண்டு போறாரு. அங்கே நடக்கிற விஷயங்களை அவரு பயத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க அப்பதான் அவரு கொஞ்சமும் எதிர்பார்க்காத இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. உடம்பெல்லாம் சந்தனம் பூசிக்கிட்டு கழுத்துல மாலையோட ஒரு வித்தியாசமான உருவம் மோகனை துரத்த ஆரம்பிக்க அரண்டு போற அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்காரு. மிஸ்டர் ஸ்கேரி யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் பலரும் அந்த வித்தியாசமான உருவத்தை உண்மையான காவல் தெய்வம்னு மோகன் எல்லச்சாமிய ரியலா கேமராவில் கேப்சர் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. மோகன் கேப்சர் பண்ணது உண்மையான கடவுளா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கிரேவுல்ஃப் யூடியூப் சேனல்ல இருந்து வாசுவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் நேஷனல் ஹைவேக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு பயங்கரமான அபேண்டன் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நைட் டைம்ல போயிருந்தாங்க. யாரோ ஒரு மனுஷன் வந்து கம்பி எப்படி இழுத்துட்டு போற மாதிரி இந்த இடத்துல சவுண்ட் கேட்டுச்சு. இந்த பில்டிங்கோட பேக் ஸ்டோரி என்னன்னா, கர்ப்பிணியா இருந்த ஒரு பொண்ணை ஒரு மோசமான லாரி டிரைவர் இந்த இடத்துல வச்சு கற்பழிச்சு கொலை பண்ணிட்டதாகவும் அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதாகவும் சொல்றாங்க. அந்த பில்டிங்குள்ள அவங்க என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து ஸ்டார்டிங்ல அவங்க பயந்தாலும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆகுறாங்க. என்னடா முடியல பாரு. உட்காந்துருக்கு. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை என் லைஃப்ல. நீங்களா சொல்லுங்க.
கண்ணால பார்த்துக்கோ. இங்கே தானே இருந்தது. நல்லாவே என்னோட கேமராவில் கேப்சர் ஆகிருந்தது. இங்கே தான் இருந்தது. அந்த பில்டிங்கோட பல இடங்கள்லையும் அமானுஷ்யமான சவுண்ட்ஸும் கருப்பு உருவங்களும் தெரியவே அவங்க ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஆரம்பிக்க ஒரு இடத்துல மந்திரிச்சு வச்ச மாதிரி ஒரு பெட்டி இருக்கிறத பார்க்கறாங்க. அந்த பெட்டி பக்கத்துல போக வேணாம்னு எல்லாரும் சொல்ல அதை பொருட்படுத்தாம வாசு அது பக்கத்துல போக அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. என்னடா வந்துடுறா வாசு. உயிரோட தான் இருக்க போதுடா வாசு. சொன்னா கேள்றா, உயிருக்கு ஆயிரம் போதுடா. அதான் சொல்றோம் இல்லையா ப்ரோ. போயிடலாம் நீங்களா கேட்கல. தூக்கி போடுறாங்க. கைக்கு பாருங்க ப்ரோ. வாசு வந்து தூக்கி போடுங்க. ஃபர்ஸ்ட் வேண்டாம், கையில வைக்காதீங்க. பண்றாங்க. ஐயோ தண்ணி இருக்கா? வாசு அந்த பெட்டியை கையில எடுத்து தூக்கி போட அவரோட 2 கைகளும் நெருப்புல பட்ட மாதிரி பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. இதனால ரொம்பவே பயந்து போற அவங்க அங்கிருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. பாத்தியா நீ? நான் ஷேடோ நினைச்சேன்டா, சர்ருன்னு போச்சுடா. அது மூவ் ஆயிடுச்சு. பாத்தியா நீ? நல்லா பாத்தியா? என் கண்ணு கூட வந்து நினைச்சேன். வாடகைக்கிட்ட கருப்பா பாத்து நானும் பார்த்தேன். அடுத்தடுத்து அங்கே நடந்த அமானுஷ்யமான விஷயங்களால ரொம்பவே பயந்து போற அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. கூஸ்பம்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து மணியும் அபயும் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ்லாம் ஸ்டே பண்ற ஒரு அபேண்டன் ஹாஸ்டலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நைட் டைம்ல போறாங்க. அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆகிறவங்க ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்க அங்கே இருக்கிற ஒரு ஸ்டெப்ஸுக்கு மேல பார்க்க கருப்பு கலர்ல இருக்கிற அமானுஷ்யமான ஏதோ ஒண்ணு மேல இருந்து தொங்கிட்டு இருக்கிறத பார்த்து அரண்டு போறாங்க. அந்த கருப்பு உருவம் தெரிஞ்ச இடத்துக்கு போய் அது என்னன்னு பார்க்க அவங்க ட்ரை பண்ணப்போ அங்கே இன்னொரு அமானுஷ்யமான விஷயம் அவங்களுக்காக காத்திருந்தது. மணினா என்னன்னா அது? அங்கே இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள ஒரு அமானுஷ்யமான உருவம் நிக்கிற மாதிரி தெரிய உடனே அவங்க அந்த இடத்துக்கு போய் பார்த்தப்போ அங்கே யாருமே இல்லை. அந்த உருவம் திரும்பவும் எங்கேயாச்சும் தென்படுதான்னு பார்க்கறதுக்காக அந்த பில்டிங்குள்ள தொடர்ந்து அவங்க செக் பண்ண ஆரம்பிக்க திரும்பவும் அது அவங்களோட கண்ணில் படுது. இந்த பாத்ரூம் கூட தான் இருக்கியா நீ? திரும்பவும் அந்த அமானுஷ்யமான உருவம் ரொம்ப பக்கத்துல தெரிய அரண்டு போற அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. சிம்பிளி சரத் யூடியூப் சேனல்ல இருந்து சரத்தும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ராஜஸ்தான்ல இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்களுக்கு ரொம்பவே பாப்புலரான ஒரு பயங்கரமான கோட்டையை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக போயிருந்தாங்க. யாரே கோனே?
அந்த கோட்டைக்குள்ள அவங்க என்டர் ஆனதுக்கு முன்னாடியே கோட்டையோட மேல் பகுதியில ஒரு அமானுஷ்யமான உருவம் நிக்கிறத பார்த்து அரண்டு போறாங்க. அந்த உருவம் என்னங்கறத தெரிஞ்சுக்க முடிவு பண்ற அவங்க கோட்டைக்குள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோட்டைக்குள்ள அவங்க ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டே வர பல இடங்கள்லயும் அமானுஷ்யமான குரல்களும் கருப்பு உருவங்கள் நகர்ந்து போற மாதிரியும் தென்படுது. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். மற்ற 3 பிக்சர்ஸோட கலர் பேட்டர்ன்ஸும் ஒரே மாதிரி இருக்க ஆப்ஷன் சி மட்டும் மற்றதுல இருந்து வித்தியாசமா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க். அடுத்து நீங்க பார்க்க போற 2 பிக்சர்ஸுமே பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அதுல 3 வித்தியாசங்கள் இருக்கு. அது என்னன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.